வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இவ்வளவு நாள் நிறைய ராசியில சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு நிறைய ராசிகளுக்கு நிறைய கெடுபலன்களை கொடுத்தாரு, ஒரு சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்க போறாருங்க. என்னைக்கு வக்ர நிவர்த்தி அப்படின்னா, சனி பகவான் வந்து பாருங்க கும்ப ராசியில வக்ர நிவர்த்தி நவம்பர் 15 அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தினால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் சொல்லியும் தீய பலன்கள் இருக்க ராசிகளுக்கும் சொல்லுவோம், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லுவோம். கவலைப்படாதீங்க. அந்த ஒரு சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அந்த பரிகாரத்தை செய்யுங்க, ஒரு நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோங்க, நாங்கள் உங்ககிட்ட எங்களோட சுய ஜாதகத்தை வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து பாருங்க ஸ்க்ரீன்ல டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. துளாராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். அதே மாதிரி பாருங்க, சனி உச்சமாகக்கூடிய ராசி துளாராசி. அதனால தான் வந்து பாருங்க, துளாராசிக்கே வந்து ஒரு டீச் திறமை நல்லா இருக்கும். ஒரு அடமெண்ட்டாக பேசுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் துளாராசி, பயங்கர அடமெண்ட்டாக, ரஃப் அண்ட் டப்பாக, கரெக்டாக வெட்டு 1 துண்டு 2 அப்படி பேசுவாங்க. சனி வந்து உச்சம் அப்படின்னாலே சனிக்கு வந்து ஒரு அடமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்ற ஒரு பிஹேவியரும் உண்டு. அடமெண்ட்டாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, பர்ஃபெக்டாக பேசுவாங்க. நியாயம் வந்து பெரும்பாலும் தவற மாட்டாங்க. அதாவது மேக்சிமம் ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்றது நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பிடிக்கும். அதனால தான் வந்து பாருங்க, இந்த முகஸ்துதியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உன்னை பார்க்குற, உன் காலில் விழணும், உன்னை வந்து நல்லா அப்படியே ஐஸ் வைக்கணும், அதெல்லாம் துலாத்துக்கு தெரியாது இல்லைங்களா? ஏன்னா சனி வந்து உச்சம், ஹானஸ்ட் அப்படின்றது நிறைய துளாராசி அன்பர்கள் இருக்கும். அதனால தான் வந்து பாருங்க, நிறைய துளாராசி அன்பர்கள் நீதித்துறையில், அதாவது இந்த வக்கீலாக இருப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதி அரசர்களாக இருப்பாங்க, அந்த வழக்கறிஞர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஹானஸ்டி மெயின்டைன் பண்ணும். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் கேட்பாங்க, எல்லா வழக்கறிஞர்களும் ஹானஸ்டி மெயின்டைன் பண்ணுறாங்களா மேடம்? அப்படி இல்லை, நிறைய அந்த மாதிரியும் இருக்காங்களா. எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்போ நம்ம அப்படி சொல்ல முடியாது. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு திறமை, ஹானஸ்டி, நியாயத்தை நோக்கி, தர்மத்தை நோக்கி, நீதியை நோக்கி, இந்த மாதிரி தொழிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு மேட்ச் ஆகிடும். சரி, அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு, வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ இந்த 5ஆம் பாவத்தில் இருக்க சனியை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சம சனி அப்படின்றது நிவர்த்தி அடைஞ்சிருக்க பஞ்சம சனி அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தாங்க சொல்லணும். பொதுவாக இந்த துலாத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியது இந்த சனி பகவான். ஏன்னா சனி உச்சம் இல்லைங்களா? அவர் உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் இழுத்து கட்டிட்டு செய்வாங்க. எங்கள் அம்மா படுத்துட்டாங்க, எங்களுக்கு சாப்பாடு கூட இல்லைங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் துலாம் சனி வந்து வக்ரகதி அடைஞ்சிருந்தால நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கஷ்டமாகக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஸ்லக்கிஷாக போயிட்டுச்சு. எதுலையுமே பெருசாக வந்து திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, அப்படிலாம் இருந்தீங்க பார்த்தீங்களா? இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால அவர் திருப்பி வந்து உங்களுக்கு நிறைய நல்லது கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? ஃபர்ஸ்ட் உடல் ரீதியாக நிறைய தொந்தரவுகளை நிவர்த்தி பண்ணுவார். உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, பெரிய தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, உடல் உபாதைகள் நிறைய இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த உடல் உபாதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணிடுவார். அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பாரு. ஆரோக்கியத்தில் மேன்மை அப்படின்றது கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த துலாம் ஒரு இனம் புரியாத பயம் இருந்துச்சு. என்னமோ இறந்துருவோமோன்னு பயம், ஏதோ கெட்டது நடக்குமோன்னு பயம், நான் போயிட்டு என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா, இப்படி உயிர் சார்ந்த பயம், தொழில் சார்ந்த பயம், குடும்பம் சார்ந்த பயம், பிள்ளைகள் சார்ந்த பயம், இப்படி நிறைய பயம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பயம் எல்லாம் மாறுங்க. மாறி மன நிறைவு, மன சந்தோஷம், மன குதூகலம், மன நிம்மதி அத்துணையும் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ அது வந்து அந்த பஞ்சமி சனி. அதனால தான் நான் சொன்னேன் பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்க, வேலையில இருந்த குளறுபடிகள், வேலையில் தொழில் செய்கிற இடத்துலையானா சரி, அதாவது நம்ம ஒர்க் ஸ்பாட்டில் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. எதுவுமே வந்து ஹாப்பினஸ்ஸை நம்மளுக்கு கொடுக்கல. என்னமோ அதே வேலை தாங்க, அதே ஆளுங்க தாங்க, நான் 10 வருஷமா அதே வேலை தான் செய்யறேன், இன்னமும் எனக்கு அந்த இடத்துல இப்போ என்னமோ ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கு, ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்துச்சு அப்படின்ற சென்சேஷன் மாறுங்க. தொழில் செஞ்சது நான் வந்து பாருங்க சுய தொழில் செய்கிறேன். சுய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச நாளாக வந்து பெருசாக வந்து முன்னேற்றம் அப்படின்றது இல்லை, மேன்மை அப்படின்றது இல்லை. தொழில் ஆம வேகத்தில் ஓடிச்சு அப்படின்றது. தொழில் வந்து பாருங்க இப்போ முயல் வேகத்தில் ஓட ஆரம்பிக்கும். நீங்கள் முயற்சி அப்படின்றத மூலதனமாக போடுங்க, அதுக்கான பலன் கண்டிப்பாக வந்தே தீரும். துலாம்
தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் மேன்மை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, செல்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். துலாம் உங்களோட பஞ்சம சனி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். துளாராசிக்காரன் பார்க்கும்பொழுது நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்குள்ள இருக்கார். 5ஆம் இடத்துல வந்ததுனால பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. 5லேருந்து 2, 7, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இதனுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது தான் சொல்ல போகிறேன். பொதுவாக 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பூர்வ புண்ணியம், மக்கள் தொடர்பு, புத்திர பாக்கியம், பிரயாணங்கள், நாம் எண்ணிய எண்ணங்கள், நம்மளுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் தொடர்பு, ஒரு விஷயத்தை முன்னிருந்து அது முடிக்கக்கூடிய விஷயம், இதெல்லாமே நடக்கும். அப்போது அப்பேற்பட்ட அந்த சனி வக்ர நிவர்த்தியாக இருக்கனால, ஏனென்றால் உங்களுக்கு சனி வக்ரமாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்களை கொடுத்துருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தியாக இப்போ சனி பகவான் வந்து நீதி நேர்மை சத்தியை தான் கொடுப்பார். அவர் பார்க்கறதுக்கு தான் பயப்படும். அவர் பிரச்சனை ரொம்ப பயப்படுவாங்க. சனி பயிற்சி ஆகிட்டா என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படி தான் பயப்படுவாங்க எல்லாரும். ஏனென்றால் அவர் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது உங்களுக்கு துளாராசிக்கு வந்து பெரும்பாலும் எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு உங்கள் ராசியில் தான் ஒரு உச்சமாகிறார். அதனால் எந்த ஒரு ராசியில் ஒரு கிரகம் உச்சமாகுதோ அந்த கிரகம் அந்த ராசிக்கு நன்மை தான் செய்யும். இதுதான் சாஸ்திர விதி. அதே மாதிரி உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறாரு. துளாராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கனால சட்டத்துறையில் இருக்கவங்க நல்லா கேட்டுங்க. சட்டத்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. ஒரு ப்ரொமோஷனே கிடைக்கும். அரசாங்க வழக்கறிஞராக ஆகலாம். சில பேர் நீதிபதியாக கூட ஆகலாம். இது மாதிரிலாம் நடக்க போகுது இப்போ உள்ள காலகட்டங்களில். இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் பெரும்பாலும் துளாராசியில் இருக்கிறவங்களும் அப்படி தான் அந்த துறையில் இருப்பாங்க. அது இல்லாமல் மக்களால் போற்றப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கவங்க, மக்கள் சமூக நலத்துறை, அரசியல், சினிமா இதெல்லாமே இருக்கவங்களாம் முன்னேற்றம் அடைவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். அது மூலிமா பிரபலம் ஆகிடுவாங்க. நல்லா கேட்டுங்க. எப்பயுமே வந்து பிரபலமாக இருப்பாங்க. நாளடைவில் அவங்களோட பேர் மங்கி போயிடும், புகழ் மங்கி போயிடும். அவங்க எங்கே இருக்காங்க என்ன இது தெரியுமே போயிடும், உண்மையே இல்லாமல் போயிடும். ஆனால் மீண்டும் வந்து அவங்களுக்கு வரணுன்ற அமைப்பு இருந்தால் ஜாதகத்தில் திருப்பி வந்து பிரபலம். அப்போ சொல்லுவாங்க, நான் இன்னொரு ஓண்டு வந்துட்டேன் இப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரி நான் உண்மையை நடந்திருக்கு, போயிருக்கு. அதனால் நான் ஆராய்ச்சி பண்ணி அனுப்பப்பட்டு தான் சொல்லுவேன். அது வகையில் தான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே உதவும். சில தெய்வங்கள் சில நேரத்தில் பிரபலமாவாங்க, சில கோவில்கள் சில நேரத்தில் பிரபலமாகும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. அடுத்தனா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல வளர்ச்சி அடையும். அவங்களால பரிசு பாராட்டெலாம் கிடைச்சி உங்களுக்கு அது பெருமையாக இருக்க போகுது. இது இல்லாமல் பிரயாணங்கள் அடிக்கடி தொடர்ந்து அப்படி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக முன்னோர்கள் ஆசை பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜீவசமய தரிசனம் பண்ணிட்டு வாங்க, மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலாம் ஓரளவுக்கு சீராகும். இனிமேல் சீராகிடும். இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும், கேட்டதில் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போலாம் வந்து தருவாங்க. ஆனால் கண்டிப்பாக தரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக தருவாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வரணுன்றது முடிவு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பொறுக்கிறனால தப்பு கிடையாது. அது மாதிரி கிடைக்க போகுது. இதே தான் குடும்பத்துலேயும் அடுத்தவங்க அனுசரி ஆதரவுலாம் இருக்கும், வருவாங்க, செய்வாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறப்பா, உனக்கு உன் பிரச்சனை பார்த்தேன், நான் செய்கிறேன் இப்படி தான் சொல்லுவாங்க, நான் செஞ்சுருவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருந்திருப்பீங்க, தேர்ச்சி பெறாமல் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்போ தேர்ச்சி பெறலாம். சில பேர் பல நுணுக்கமான துறையில் ஈடுபட்டிருப்பீங்க. அதில் ஈடுபட்டால் இப்போ வெற்றி அடையலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி துறையாக இருக்கணும். அப்போ அதில் வெற்றி பெறலாம். இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் கணவன் மனைக்குள்ள அந்நியம் நிறைய வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. இது இல்லாமல் கூட்டாளிகள் பிரச்சனையும் சேர்ந்துடும். இதனால பிரச்சனையாக இருந்திருக்கும். அவங்களே வந்து ஒரு டிஸ்கஷன், ஒரு கெட்டு கதர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீட்டிங் வைப்பீங்க. அதில் வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுதான் உண்மையான விஷயம். எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பேசி தீர்த்துக்கலாம் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது. இது நடந்தால் உங்களுக்கு சந்தோஷமானதாக நடக்க போகுது. எல்லாருடைய ஆதரவு அனுசரணை கிடைக்கும் போது ஏன் நல்லா இருக்க மாட்டீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மையான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு துறையாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும்,
அதில் எல்லாமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய அம்சமாக இப்போ வந்திருக்கு. பெரும்பாலும் இந்த ஏஜென்சி கமிஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அபரிமான வளர்ச்சி கிடைக்கும், நல்ல லாபங்களும் கிடைக்க போகுது. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ துளாராசிக்காரங்க ஏற்றமான வாழ்க்கையாக தான் இருக்க போகுது, ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. இருந்தாலும் சில மைனஸ் இருக்க தான் செய்ய போகுது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வருவாங்க. நீங்கள் வாங்கிய பொருட்களை நல்லபடியாக பார்த்து செக் பண்ணி வாங்கி பண்ணணும். இல்லைனாக்கா இப்போ சொல்கிறாங்களே கலப்படம் இருக்குது, இது பண்ணியிருக்கு, அது கலந்துருக்கு, இது மாதிரிலாம் அது மாதிரிலாம் பார்த்து பண்ணணும். அப்போது உங்கள் மேலே தவறு இருக்காது, நீங்கள் வாங்கி விற்க போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீர்ந்த மக்களால் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து மக்கள் நல்ல வியாபாரம் ஆக போகுது. தொழிலே அப்படி தான். அந்த தொழில் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் கவனமாக இருக்கணும், உத்தியோகத்துலையும் கவனமாக இருக்கணும், எல்லா இடத்துலையுமே கவனமாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் போதும். இது இல்லாமல் ஒரு குடும்ப வழக்கு உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு பெரிய வழக்கு ஒன்று ஏற்படும். அது பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருந்து பிரிஞ்சு போய் சண்டை போட்டு ஒரு பழிக்கு பழி வாங்குகிற செயலாக இருக்கலாம், இது மாதிரிலாம் இருக்கலாம். அது வரும். அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்து அதை பார்த்து பெரியவங்ககிட்ட ஒப்படைச்சிக்கணும். இல்லை யார்கிட்ட நம்ம ஒப்படைச்சா சரியாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க மூலிமா பண்ணணும், பேசணும். எப்பயுமே ஒன்று கேட்டுங்க, தெரிஞ்சுங்க. எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம தனியாக சில விஷயங்கள் தனித்தனியாக பேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வம்பு வழக்குகள் பஞ்சாயத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கூட ஒருத்தர் இருக்கிறது நல்லது. அவர் ஒரு சாட்சியாகவும் இருப்பார், அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வெல்விஷராக இருக்கணும். அவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், பேசுவார், அந்த நேரத்தில் பண்ணுவார். இது வரைக்கும் கம்முன்னு தான் பேசாமல் இருப்பார், பேச விட்டு கம்முன்னு தான் இருப்பார். உங்களை பற்றி அவங்க ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டு உங்களை பற்றி குறைட்டு சொல்லும்போது, இல்லைங்க அப்படி இல்லை, அவனுக்கு நான் கூட இருந்தால் பழகி பார்த்துட்டு இருக்கேன், நல்ல மனுஷன் தான், இப்போ நேரங்காலம் சரியில்லை, அதனால தான் அப்படி இருக்கார், நீங்கள் அனுசரிச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஆகிடும், இப்படி தான் பேசுவார். அப்படிப்பட்டவரை நீங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இறை பரிகாரங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு சனியோட வக்ர நான் சொல்லியிருக்கேன். அதனால் சனியுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த பைரவர், கோல பைரவர், அவர் வழிபட்டு வரணும். தேய்பிரை அஷ்டமியில் பெரும்பாலும் வழிபடுவாங்க. நீங்கள் சனிக்கிழமையிலே வழிபட்டு வரலாம், சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். மாலை வேலையிலே முதல்ல அவர் பைரவருக்கு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நவகிரகத்தில் இருக்கிற அந்த சனி பகவானுக்கு எல் தீபம் போடணும். எல் தீபன்ற போது 11 எல் தீபம் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பைரவருக்கு சிகப்பு திரியில் மிளகு, இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அது இந்த பதிவில் சொல்கிறேன். 2 விளக்கு சிகப்பு திரியில் பைரவருக்கு போடணும். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிகப்பு திரியில் 4 மிளகும், இன்னொரு சிகப்பு திரியில் 7 மிளகு இருக்கணும். மொத்தம் 4 7 சேர்ந்து 11 மிளகு இருக்கணும். இதுதான் முறைப்படி பரிகாரமாக சொல்லக்கூடிய அந்த தீபத்தோடைய விஷயம். இது மாதிரி போட்டுவாங்க. இது மாதிரி போட்டு நீங்கள் பைரவருக்கு போட்டுட்டு அர்ச்சனை பண்ணலாம், வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேகம் பண்ணலாம், வஸ்திரம் சாத்தலாம், எல்லாமே பண்ணலாம். அப்போது இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பைரவர் பண்ண இழந்ததை மீட்டு தரக்கூடியவர், பாதுகாப்பும் கொடுப்பார், இழந்த சொத்தாக இருந்தாலும் இழந்த மான மரியாதை இருந்தாலும் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடியவர் அந்த கால பைரவர். அதுக்காகவே அவர் அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கவர். அதனால் அவரை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீர்ந்துடும். இது இல்லாமல் தான தர்மம்னு பார்க்கும்பொழுது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா சுத்த மனதோட காலையில் எழுந்த உடனே வெளியே போயிட்டு தான தர்மம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்றதா நல்ல விஷயமா சொல்லப்படுது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ தான் என்ன பண்ணிடுறாங்க எல்லாமே. இப்போ நம்ம விரதம் இருந்தால் கூட என்ன பண்ணிடுறோம், இப்போ உள்ள ஆரோக்கியம் குறைவு இருக்கனால, நிறைய பேருக்கு நிறைய நோய் நொடிகள் வந்திருக்கனால சாப்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு தான் போகிறோம். சில பேர் அப்போலாம் சாப்பிடாம தான் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, போயிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் தான தர்மம் பண்ணும்பொழுதும் நீங்கள் சாப்பிடாம இருந்து போய் அந்த ஏழை எளியவர்கள் தான தர்மம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றதா நல்லது. இல்லை நீங்கள் வீட்டில் என்னன்னா அவங்க சாப்பிட்டுட்டு வரும்போது வழியிலே நீங்கள் ஹோட்டலில் போய் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து கட்டி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் சூட்சமான முறை. இது அந்த காலத்தில் சூட்சமான முறைன்னு சொல்ல முடியாது, அப்போது இருந்தது மறைஞ்சிச்சு, அதை வெளியே கொண்டு சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. முன்னோர்கள் சொன்னதை நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் நம்மளோட அனுபவ ஆராய்ச்சியில் புதுசாக ஏதாவது வந்துன்னா அதையும் சேர்த்து சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு முக்கால்வாசி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதனால் பயப்பட வேணாம். கால்வாசி தான் பிரச்சனை வரும், அது வரும் தெரியாது, போகும் தெரியாமல் போயிடும். அதனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதி, நேர்மை, புகழ், அந்தஸ்து எல்லாம் தேடிக்கொண்டு வருபவர் நீங்கள் தான். நீதி, நேர்மை, புகழ், அந்தஸ்து, தர்ம தேவதை உங்கள் தேவதை, உங்களுக்கு உரியவர், உங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர். நீங்கள் தீப அலங்காரத்தை செய்யக்கூடியவர், அவருக்கு பல அலங்காரத்தை பண்ணக்கூடியவர், கருங்குவளை மலர்களால் அவருடைய திருவடியில் பாதத்தில் சூட்டக்கூடியவர், வன்னி இலைகளை கொண்டு அவருக்கு வணக்கம் செலுத்தக்கூடியவர். நீங்க
சனீஸ்வரனுக்கும் சரி, விநாயகப் பெருமானுக்கும் சரி, வன்னி எங்கேயுமே இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க வன்னி இலை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு 108 நாள் நீங்கள் பூஜை பண்ணதுக்கு ஈக்குவல் ஒரு வன்னி இலையில் சனீஸ்வரனுக்கு பாதத்தில் பணிஞ்சு வழிபட்டார். அவ்வளவு தர்ம தேவதை உங்கள் வீட்டில் தான் உச்சத்தில் இருக்கார். உங்கள் வீட்டில் உச்சத்தில் இருக்கார். அப்போ எப்படி இருக்கும் இந்த அடமலை காலத்தில் எப்படி இருப்பீங்க நீங்கள்? இந்த நவம்பரில் வந்திருக்குதுல்ல, வருதில்ல, நிவர்த்தி வர 15-11 தானே ஆகிறாரு. அப்போ எப்படி இருக்கணும்? மிக எச்சரிக்கையாக இருக்கணும். இயற்கை சாற்றங்களால் இயற்கையினுடைய சீற்றத்தையும் இயற்கையினுடைய கோபத்தையும் வெளியே தேவையான வெளியே இல்லைன்னா வீட்டில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் நடத்தக்கூடியவன், நம் பண்பாட்டுக்குரியவன். பயப்பட வேண்டியதில்லை. தப்பு பண்ண மாட்டீங்க, தவறுக்கு போக மாட்டீங்க, நீதி அரசராக இருப்பீங்க, அரச புருஷனாக இருப்பீங்க. ஆசிரியர் பெருமக்களுக்குரிய இடம். துலாமுக்கு மட்டுமே தனி ஒரு கொள்கை இருக்கும். என்ன கொள்கை? நினைத்ததை சாதிக்கணும். அழகு சம்பந்தப்பட்ட தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில். உங்களுக்கும் குருவினுடைய வக்கரமும் சனியினுடைய நிவர்த்தியும் ஒரு அற்புதமான நன்மையை செய்யும். குருனுடைய வக்கரமும் சனீஸ்வருடைய தர்மதேவனுடைய நிவர்த்தியும் உங்களுக்கு உங்கள் திசாபத்தியை ரிலேட்டடாக கொண்டு பார்த்தால் ஒரு அற்புதமான நிவர்த்தியை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கும், நல்ல பரிணாமத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய திரும்ப பெற்று வந்திருக்கார், நேரடியாக வந்திருக்காரு. உங்களுக்கு இப்போ நேரடியாக வந்துட்டு இன்டைரக்ட் வந்து நேரடியாக ஆட்சி செய்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரா காலமிருதத்தை இருக்குது. நான் சொல்லலை. உத்தர காலமிருதத்தில் பராசரரும் சொல்லியிருக்காரு, உத்தர காலமிருதம் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வழி கொடுத்துருக்காங்க. வக்கரமாகி பழைய இடத்துக்கு வந்துட்டாலே என்ன அர்த்தம்? மறுபடியும் நேரடி பார்வை இருந்தாலே ராஜயோகத்தையும் ராஜ சக்கரவர்த்தி யோகத்தையும் கொடுக்கணுமா? நமக்கு அது வேண்டாம். நமக்கு சக்கரவர்த்தி யோகம் வேண்டாம், அரச யோகம் வேண்டாம், நமக்கு மாளவியா யோகம் வேண்டாம், நீசபங்க ராஜயோகம் வேண்டாம். கஷ்டம் இல்லாத நிலைமையை கொடுத்தா போதும். இல்லைங்களா நேயர்களே? கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்தா 3 வேளை சாப்பாடு, குழந்தைகள் படிப்பு, அதை கொடுத்தா போதும் நினைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டு, பிறரை பற்றி திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. குதிரையெல்லாம் போகும் பார்த்தீங்களா? எப்படி போகும் குதிரை தெரியுங்களா? குதிரை அது பாட்டுக்கு போகும், அடைச்சிருக்கும், எதுவும் தெரியாது. அவங்களா பார்த்து ஜாக்கி இப்படி இழுத்தா அது தெரியலை, எனக்கு பேர் சொல்ல, அப்படி இழுத்தா தான் தெரியும், அப்போ தான் போகும். அந்த மாதிரி போகக்கூடிய தர்ம தேவதைகள் நீங்கள் தான். அந்த மாதிரி போய் தர்ம தேவதைகள் நீங்கள் தான். எனவே மிக இந்த நிவர்த்தியில் கண்டிப்பாக குருனுடைய வக்கரமும் சனீஸ்வருடைய நிவர்த்தியும் ஒரு மகத்தான வெற்றியை உங்களுக்கும் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. ஒரு முறை திருநாகேஸ்வரம், ஒரு முறை திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ராகுக்கு எது சொல்லுவீங்க? அடியன் ராகுக்கு எது சொல்ல மாட்டேன். அது பக்கத்தில் இருக்குதே, மிளகாயெல்லாம் போட்டு கும்பிடுவீங்களே, அதையும் சொல்ல மாட்டேன். உப்புளியப்பன், அருள்மிகு உப்புளியப்பன் திருக்கோவில் திருத்தலத்திற்கு ஒரு முறை சென்று வாருங்கள். ஒரு முறை பேசும் தெய்வமா இருக்கார் உப்புளியப்பன். அது மிக பாருங்க, கூகுளில் எடுத்து பாருங்க, உப்புளியப்பன் திருநாகேஸ்வரத்தில் அதனுடைய சிறப்பு என்னன்னு பாருங்க. தேவி மகாலட்சுமிக்கு உரிய மிகப்பெரிய இடம். திருச்சானூர் கூட அப்படி இல்லை, திருமலை ஏழுமலையில் கூட அப்படி இல்லை. அந்த உப்புளியப்பன் கோயில் அப்படிப்பட்ட மிகவும் நமக்கு அனைத்து செல்வமும் கொடுக்கக்கூடியது உப்புளியப்பன். அந்த திருவடியை அவருடைய மகாலட்சுமி தேவி, மகாவிஷ்ணு திருமஞ்சன பூஜைன்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையை பண்ணிட்டு வாங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், நல்ல செயலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக உண்டு. பெருமாள் வழிபாடு அது உண்டு. அதே சமயத்தில் இறைவனுடைய துலாம்ங்கும்போது சனீஸ்வரோட எங்கேயும் மறந்துடாதீங்க. உங்களுடைய தர்ம தேவதையும் எங்கேயும் ஒரு தடையாவது திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. திருநள்ளாறுலாம் வேண்டாம், நீங்கள் 2வது சுற்றுக்குள்ளவங்க திருநள்ளாறு போக வேண்டாம். முதல் சுற்றுல உங்க இந்த 2வது சுற்றுக்கு போகவே வேண்டாம். இதெல்லாம் செஞ்சு வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான்
பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. இயல்பு நிலையில இருக்கக்கூடிய, அதாவது 16ஆம் தேதி நவம்பர் மாதம் இயல்பு நிலைக்கு வராரு. இந்த இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அந்த சனி பகவானுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை, ஒரு சந்தோஷமான விஷயங்களை தான் கொடுக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பாவகத்துவமும், அதே சமயத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே, நான் எல்லா பதிவுலையும் என்னுடைய பதிவுல சொல்றது, உங்களுடைய குழந்தைகளுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க. குழந்தைகள் மட்டும்தான் உலகம், வேற யாருமே உலகம் கிடையாது. தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய கணவனோ இந்த மாதிரியான வேற எந்த சொந்த பந்தங்களையும் பார்த்து நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க. என்னுடைய குழந்தை மட்டும்தான் எனக்கு உயிர், என்னுடைய உயிர்னாலே என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைனா துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்கள்னா அந்த குழந்தைகள் தான். அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு என்ன சொல்றது, ஒரு வரைமுறையற்ற ஒரு பற்றுதலோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த நீங்க துலாம் ராசி அன்பர்கள். உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்திலேயே அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் குழந்தைகள் மூலமாக, அதாவது தான் பெற்றெடுத்த குழந்தைகள் மூலமாக, சில இளம் வயதினரா இருப்பாங்க, ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருப்பாங்க. அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏண்டா நம்ம குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுது, நம்ம குழந்தைய இப்படி நம்ம இதுக்கா பெத்து வளர்த்து எல்லாம் செஞ்சு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அந்த அளவிற்கு அந்த குழந்தைகளினுடைய அந்த பாதிப்பு இவர்களை மிகப்பெரிய ஒரு மனநோயாளியாக தான் ஆக்கியிருக்கும். அந்த அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மன வேதனையை கொடுத்துருச்சு அந்த சனி பகவானுடைய வக்ர நிலை. இப்ப நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கு. நிறைய பேர் வேலையை இழந்து, ஏன்னா அந்த இடத்துல என்னால வேலையே செய்ய முடியல, நான் கண்டிப்பான ஒரு சூழ்நிலையில இருந்தேன், வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தேன். சில பேருக்கு லே ஆஃப் பண்ணிருப்பாங்க, இந்த கம்பெனியை விட்டு நீங்க போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை அந்த அலுவலகத்திலேயே வச்சுட்டு உங்களுக்கு கிளையன்ஸ் இல்ல, அதனால உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாம் ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க நீங்க துலாம் ராசி அன்பர்கள். இப்போ உங்களுக்கு அதனுடைய வக்ர நிவர்த்தின்றது பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போது, உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போது. அதே சமயத்துல சில பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். தெரியாம ஏதோ ஒரு பூர்வீக சொத்துல போய் நீங்க கையை வச்சிருப்பீங்க, அந்த சொத்தின் மூலமாக இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுடைய குடும்பத்துல பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா பூர்வீக சொத்தை தொடங்கணும் அப்படின்ற போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கா. சில பேருக்கு அந்த பூர்வீக சொத்து எப்போ நம்ம அங்க போய் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்புகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, குடும்பத்துல பிரச்சனை, அந்த மாதிரியான திடீர்னு பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி அந்த பூர்வீக சொத்தை பத்தி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை ஆய்வு செய்து, சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிளையன்ஸ் கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பூர்வீக சொத்தை நாங்க சரி பண்ணலாமா, அங்க நாங்க வீடு கட்டலாமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதக ரீதியாக நம்ம பார்த்து சொல்லுவோம், உங்களுக்கு பூர்வீக சொத்து பாக்கியம் இருக்கு, நல்லா துணிஞ்சு செய்யலாம், நீங்க அதுல எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்தே ஆகாது, அதை போய் நீங்க கைய வச்சீங்கன்னாலே உங்களுக்கு இங்க பாதிப்புகள் வரும்னு சொல்லிடுறோம். அதையும் மீறி சில கிளையன்ஸ் செய்தவங்க இருக்கிறாங்க. அதனால சில பேர் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க மேடம், நான் கேட்கல, ஆனா சில கட்டாய சூழ்நிலையில நான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது, இப்போ அதனால நிறைய அவஸ்தைப்படுறேன் அப்படின்ற மாதிரியான அந்த பூர்வீக சொத்துன்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரும் கர்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னோர்கள் அனுபவித்த ஒரு வீடு, அடுத்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் அனுபவித்த ஒரு சொத்து, அதன் மூலமாக நிறைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இருக்கும். நல்லது இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லதே தான் கிடைக்க போகுது, கெட்டது இருக்கும்போது கெட்டதும் வரும்போது சில விஷயங்கள் அங்க நம்மளுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த பூர்வீக சொத்துனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான்
இந்த 4.5 மாதங்கள். இப்போ உங்களுக்கு சொந்த பந்தங்கள் யாரு, உங்களுடைய உறவினர்கள் யாரு, உங்களுடைய கூட பழகின நண்பர்கள் யாருன்றது அவர்களுடைய முகத்திரை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதனால் வரைக்கும் உங்ககிட்ட ஒரு நாடக நடிகர்களாக தான் இருந்தார்கள் துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட. இப்போ அவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு உங்க முன்னாடியே உங்களையே அவமானப்படுத்துற ஒரு வாடிக்கையை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்க முன்னாடியே நல்லா பேசிட்டு அடுத்து உங்களுடைய பின்முதுகுல உங்களை பத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க. இந்த துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி, சொத்துக்கள் மூலமாக முன்னேற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா வேலையின் மூலமாக முன்னேற்றம். ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலம். அடுத்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஒரு ஒற்றுமை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். கொஞ்சம் உட்கார்ந்து பேசினீங்கன்னா இந்த 4.5 மாதத்துல அந்த டைவர்ஸ் அளவுக்கு போன பிரச்சனைகள் திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, இது நாள் வரைக்கும் ஒரு சேமிப்பு இல்லை அப்படின்னு நினைச்சவங்க இப்பவே இருந்து இந்த நவம்பர் மாதத்துல இருந்து குடும்பத்திற்காக ஒரு சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. நீங்க இந்த காலகட்டத்துல அதிகமாக இந்த சுக்கிர ஹோரையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறைய பணத்தை எண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு நீங்க பணத்தை எண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமான வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் உறுதியாக இருக்கு. இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு, ஏற்கனவே இருந்த வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அதாவது என்ன சொல்றது, எல்லா பிரச்சனையும் இவங்களுக்கு வரும். ஆனா பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனையை மறைத்து வைத்து பயணிக்கக்கூடியவர்கள்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு அத்தியாயத்தை எட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதத்துல இருந்து இருக்க போகுது. அடுத்தடுத்து பெரிய பெரிய முன்னேற்றங்கள், அடுத்தடுத்து பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போறீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள். அடுத்து இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொழிலில் மேன்மை, தொழில்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். எந்த அளவுக்கு தொழில ரொம்ப ஈடுபாடோடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு தொழில இருந்து அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்படி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய வக்ர நிவர்த்தி முழுமையான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ உங்களுடைய கோச்சார நிலவரப்படிதான் நான் இந்த பலன்களை சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தசா புத்தி பலன்கள், தசா புத்தினா என்ன மேடம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. தசா புத்தின்றது இந்த கோச்சார கிரகங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை கிரகங்கள். இந்த கோச்சார கிரகங்களினுடைய நகர்வை தலைமை ஏற்று நடத்துவது அந்த தசா புத்தி கிரகங்களே. இப்போ உங்களுக்கு குரு தசை சந்திர புத்தி நடக்குது அப்படின்னா அந்த குரு தசை சந்திர புத்தின்னா இந்த சனியினுடைய ஆட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குரு பகவானும் அந்த சந்திரனும் பாத்தீங்கன்னா தான் இந்த சனியினுடைய பயணத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும். அது தலைமை ஏற்று நடத்துவதுதான் இந்த தசாபுத்தி. அதனால அந்த தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க. அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாகவும் ஜாதகத்தரும் நோட்டாவும் எழுதி தரும் ஜாதகத்தை. அதனால அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 15ஆம் தேதியில் திருக்கணிதப்படி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் உரியவர், அதாவது சுகஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி அவர் பலம் பெறும் நேரம் மிகவும் பொன்னான நேரம். தாங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தாங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் நன்றாக வெற்றி பெறும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும்.
பிள்ளைகளால் புகழ், பெருமை, யோகம் உண்டாகும். பிள்ளைகளால் பண வரவுகள் உண்டாகும். பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். இதுவரை ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அனைத்து பிரச்சனைகளும் தங்களுக்கு விலகும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. இடம் வாங்கி வீடு கட்டலாம் என்று நீண்ட நாட்களாக திட்டமிட்டு அதை செயல்படுத்த முடியவில்லையே என்ற ஆதங்கம் குறையும். தற்போது நல்ல இடம் கிடைக்கலாம், வீடு கட்டலாம், பூமி வாங்கும் யோகம் உண்டு. தாய் வழி ஆதரவு திருப்பி தரும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். ஏனென்றால் வருமானம் பெருகும். தற்சமயம் குரு வக்கரம் அடைவதால் அதுவும் நன்மைதான். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தொழிலில் லாபம் உண்டு. வீட்டில் உள்ளோரின் தேவைகளை தாங்கள் பூர்த்தி செய்வீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். உயர் அதிகாரிகள் தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பர். சனி சம்பந்தமான இரும்பு பிசினஸ், எண்ணெய் பிசினஸ், ஆயில் பிசினஸ் செய்பவர்களுக்கு நன்றாக பணம் சம்பாதிக்கலாம். திட்டமிட்டு எதையும் செய்யலாம். நிரந்தர நோய் உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக வரும். ஆக சனியினால், சனி வக்கர நிவர்த்தி அடைவதால் துலாம் ராசினருக்கு நன்மைகளே பெருகும். ஒருவேளை பிறந்த ஜாதகத்தில் சனி நீச்சமாய் இருந்தாலோ கெட்டுப்போய் இருந்தாலோ பல்லாவரத்து பொல்லிச்சலூரில் உள்ள சனி பகவான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள், பரிகாரம் செய்யுங்கள். தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். உழைப்பு கிரகம் சனி. எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் பெருகும். சனி உழைப்பு கிரகம். அவர் யாருக்கும் எந்த விதமான கெடுதல் செய்ய மாட்டார். நீதிமான், நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். முடிந்தால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் இச்சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனைசரம் துவையா ஹிருத்வா வாமம் வபு ரமரித் ருத்தேன மனசா சரீரார்த்தம் சம்போ ரபரமபி சங்கே ஹிருதமபோத் யதே தத் துவத் ரூபம் சகல மருணாபம் திரிநயனம் குஷாப்யா மானம்ரம் குனில சசி சூடால மகுடம். சனி காயத்ரியை சொன்னால் தங்களுக்கு பிடித்த வியாதிகள், தீராத நோய் வியாதிகள் தீரும், கடன்கள் தீரும், பேய் பிசாசு எதுவுமே தங்களை பிடிக்காது, ஆபத்து அனைத்தும் நீங்கிவிடும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ 5ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாக போகின்றார் நவம்பர் 15க்கு பிறகு. அப்போ 5ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா பரிசுகள், பாராட்டுக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுல நிம்மதியே இல்லாம இருக்குப்பான்னு சொல்லி துலாம் ராசிக்காரங்க ரொம்ப பேரும் புலம்பிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? மனசுல ஒரு நிம்மதியே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு. ஏதோ போகுதுப்பா, ஏதோ நினைச்சேன், ஆனா பாத்தீங்கன்னா அது எப்படியோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே கொடுத்துருப்பார். உங்களுடைய குழந்தைகள் அதாவது நீங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. இது மாதிரியான ஒரு சிக்கல்களான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பார் சனி பகவான் இந்த வக்ரகதியில இருக்கும்போது. இப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா மாறும். குலதெய்வ வழிபாடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குலதெய்வ வழிபாடு போறதுக்கு ஒரு டைமிங் எல்லாம் செட் பண்ணியிருப்பீங்க. ஃபேமிலியோட போகணும், அண்ணா வர போறாரு, தம்பி வர போறாரு, அவங்க ஃபேமிலியா எல்லாமே வர போறாங்க அப்படிங்கிற ஒரு டேட் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல பின்னடைவுகள் இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரியான அந்த பயணங்கள் போக முடியாம தடங்கல்கள், தாமதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்திருக்கும். இது எல்லாமே இப்ப தீரப்போகுதுங்க. குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் உங்களுடைய குழந்தைகள் நீங்க சொல்ற பேச்ச ரொம்ப அழகா கேட்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பரிசுகள், பாராட்டுகள் இது எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு தேடிக்கொண்டு வரப்போகுது. துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய 3ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுதுங்க. அப்போ கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே வரும். சரிங்க, இந்த கூட்டு தொழில சிக்கல்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னா இதை சரி பண்றது எப்படின்னா, ஒரு விஷயம் ஒருத்தர் அதை கூட்டு தொழில்னா என்னங்க, 2 பேரும் சேர்ந்து பண்றது தான். ஓகேங்களா? அப்போ தினசரி டிஸ்கஸ் பண்ணணும். தினசரி நம்ம என்ன பண்ண போறோம், தினசரி இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, அவன் தான் இருக்கானே, அவங்க பாத்துக்குவாரு, இல்ல இவர் இருக்காரு இவரு பாத்துக்குவாரு அப்படின்னு விட்டோம்னா நம்ம என்னத்தை பாத்துக்கிறது? ஓகேங்களா? நம்மள சனி பகவான் பாத்துக்குவார். அப்போ நீ ஒழுங்கா பார்க்கவே இல்லை, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாரு. அப்போ அந்த தொழில்ல ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவர், ஓகேங்களா, யாரா இருந்தாலும் சரிதான்,
அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நீங்க செஞ்சு கொடுங்க. இப்படி இந்த 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 விஷயத்தெல்லாம் வந்து நீங்க நிறைவேற்றினீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருந்து வந்து நீங்க விடுபடலாம். அப்போ 7ஆம் இடத்துல இருக்க கூட்டு தொழில் வந்து எம்ஏ இருக்கு. சரி, அப்போ வந்து ரெகுலரா நீங்க பாருங்க, கணக்கு வழக்குகளை பாருங்க, என்னென்ன போயிட்டு இருக்கு, என்ன வந்துருக்குன்னு சொல்லி வந்து ரெகுலரா பாருங்க. நீங்க அதே மாதிரி வீட்டில் வந்து என்ன தேவைப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி வந்து வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட வந்து மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசணும் வந்து அதுக்கப்புறம் என்னங்க இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கணும்னு வந்து நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பாராட்டுகள் கிடைக்கிற மாதிரியான வந்து வேலைகள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு அது நடக்கல இது நடக்கல அப்படின்னா அப்புறம் எதுவுமே நடக்காதுதான். அப்புறம் சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுதுங்க. அப்போ லாபத்தில் குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதை பெரிய லெவலில் அப்படி அந்த அளவுக்கு வரப்போகுது, லாபம் இவ்வளோ வரப்போகுது அவ்வளோ வரப்போகுதுன்னு தயவு செய்து வந்து பெரிய லெவலில் வந்து மனக்கோட்டெல்லாம் எல்லாமே கட்டாதீங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய லாபங்கள் வந்து நீங்க நினைக்கிறதை விட வந்து ரொம்ப கம்மியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் பதவிகள் தேடி வரும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், அந்த உயர் பதவிகள் வந்து என்னை தேடி வந்துடும் அப்படின்ட்டு வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த உயர் பதவிகள் தேடி வரத்துக்கு காலங்கள் வந்து கொஞ்சம் இருக்கு. ஓகே, இதனால வந்து நீங்க பக்குவப்படணும். நீங்க பக்குவப்பட்டீங்கன்னா உயர் பதவிகள் வந்து உங்களை தேடிக்கொண்டு வரும். ஐயா, நான் தான் வந்து இந்த இவ்வளவு வருஷம் வந்து நான் சர்வீஸ் கொடுத்துருக்கேனே, சர்வீஸுங்கிறது வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதிகிறதுனால லாபங்கள் கொஞ்சம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பரிசுகள் பாராட்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். நீங்க வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் கூட கேட்டிருப்பீங்க இந்த டயத்துல. அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து இழுத்துக்கிட்டு போகும். இது மாதிரியான சின்ன சின்ன டிஸ்டர்ப்லாம் எல்லாமே இருக்கு. அப்போ இதெல்லாம் விலகும் அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னா, ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய வேலைகளை ரொம்ப அழகா பாருங்க, ரொம்ப தெளிவா பாருங்க. உயர் அதிகாரிகள் வந்து எப்பயுமே அவங்க சொல்ற வேலைகளை சொல்ற டயத்துக்கு முன்னாடியே முடிச்சு கொடுங்க. அப்படி முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். இதுதாங்க இதுல இருக்க சூட்சுமமான விஷயங்கள். இதுதான். ஓகேங்களா? நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து அவங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும், அந்த விஷயத்தெல்லாம் பண்ணோம்னா அவங்க வந்து நமக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குஸ்தானம். அப்போ பேச்சுக்களில் ரொம்ப கவனம் தேவை. நண்பர்களை பேசும்போது சரிதான், வெளியில ஒரு கடைக்கு போய் பேசுறதா கூட சரிதான், அங்கே ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் பேசுறதா கூட சரிதான். ரொம்ப கவனமா நிதானமா பார்த்து பேசுங்க. வாக்குல சனி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் சின்ன சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க. வருமானத்தில் சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கான ஒரு அமௌண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா, அதுல சின்ன ஒரு குறைபாடு இருக்கு. அப்போ உங்களுடைய உழைப்பு வந்து தீவிரமான உழைப்பாக இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து வாக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாக்கை நிறைவேற்ற முடியுமான்னு பார்த்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள்ட்ட பேசும்போது சரிதான், ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. துலாம் ராசிக்காரங்க ஒவ்வொரு வாரம் வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. இந்த குரு பகவான் வழிபாடு வந்து நீங்க பண்ணும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருந்து வந்து நீங்க விலகி கொள்ளலாம். குரு பகவான் கோவிலுக்கு, அதாவது குரு பகவான்னா என்ன பண்றாங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு போய் வந்து விளக்கு போடுறாங்க. தட்சிணாமூர்த்தி வந்து போட வேணாம்னு சொல்லவே இல்லை. ஆனா குரு பகவான்னா நவகிரகத்துல இருக்காரு இல்லையா, நவகிரகத்துல இருக்க குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் கொண்டக்கடலை மாலை போடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் நிற வஸ்திரம் போடுங்க. அப்போ மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாத்தி அந்த குரு ஸ்லோகம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஸ்வரி குருவே நமகா, இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இன்னல்கள் இருந்து ரொம்ப அழகா வந்து விலகி வெளில வந்துடலாம்.